JSAM மினிஸ்ட்ரீஸ் வழங்கும் வேதமும் குறளும். இன்றைய வேதவசனம், வேலையாள் தன் ஆகாரத்துக்கு பாத்திரவானாயிருக்கிறான். குறள் இப்படியாய் சொல்லுகிறது, தென்னீர் அடுப்புர்க்கே ஆயினும் தாழ்த்தந்தது உண்ணலின் ஊங்கினியதில். விளக்கம் என்னவெனில், கூழ்தான் குடிக்க வேண்டிய நிலை என்றாலும் அதையும் தானே உழைத்து சம்பாதித்து குடித்தால் அதைவிட இனிமையானது வேறொன்றுமில்லை. வேதவசனம் இப்படியாய் சொல்லுகிறது, தன் வேலையில் ஜாக்கிரதையாய் இருக்கிறவனை நீ கண்டால் அவன் நீசருக்கு முன்பாக நில்லாமல் ராஜாக்களுக்கு முன்பாக நிற்பான். திருவசனம் இப்படியாய் சொல்லுகிறது, கடக்கக்கூடாததும் நிலையாததுமான ஆறு எழும்பினாலும் உழைப்பாளியானவன் அதை மனுஷரால் வற்றி போக பண்ணி செல்லுகிறான். திருவசனம் இன்னுமாய் சொல்லுகிறது, வேலை செய்கிறவன் கொஞ்சமாய் புசித்தாலும் அதிகமாய் புசித்தாலும் அவன் நித்திர இன்பமாயிருக்கும், செல்வனுடைய பெருக்கோ அவனை தூங்க ஒட்டாது. இன்னுமாய் சத்தியவசனம் இப்படியாய் சொல்லுகிறது, பாரம் சுமந்து எங்கள் கழுத்து நோகிறது, நாங்கள் உழைக்கிறோம், எங்களுக்கு இளைப்பாறுதல் இல்லை. சிந்திக்க இயேசு சொன்னார், வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே, நீங்கள் எல்லாரும் என்னிடத்தில் வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன். ஜெபிப்போம். இரக்கமுள்ள பிதாவே, இந்த நாளுக்காக உமக்கு நன்றி. திருடுகிறவன் இனி திருடாமல் குறைச்சல் உள்ளவனுக்கு கொடுக்கத்தக்கதாக தனக்கு உண்டாயிருக்கும்படி தன் கைகளினால் நலமான வேலை செய்து பிரயாசப்பட கடவன் என்ற வசனத்தின்படி நாங்கள் எங்கள் கைகளின் பிரயாசத்தை சாப்பிடவும், ஒருவன் வேலை செய்ய மனதில்லாதிருந்தால் அவன் சாப்பிடவும் கூடாது என்ற வசனத்தின்படி உழைத்து உயர்வை காணவும் எங்களுக்கு கிருபை தாரும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன். இந்த நாள் இனிய நாளாக அமைய வாழ்த்துக்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.